Hello guys, today conservation of plants and animals class 8லேருந்து அனிமல் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அனிமல் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸோட ஓவரால் ஹெல்த்து, சேஃப்டி, அப்புறம் சைக்காலஜிக்கல் வெல்னஸ், ஸோ இதை கன்சர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அதில் பார்த்திங்கன்னா அனிமல்ஸோட ரெஸ்கியூ குரூப்ஸ் இருக்குது. அனிமல்ஸ் வந்து டிஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் அனிமல்ஸை வந்து சஃபர் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து பார்த்து கண்டுபிடிக்கிறது தான். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கிராஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர்டான அனிமல் வெல்ஃபேர் சேரிட்டி யுனைடெட் கிங்டமில் வந்து ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ 1897 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவர் தம் ஃப்ரெண்ட்ஸ் லீக் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த அவங்களோட விஷன் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா பெட்டையுமே வந்து என்ன பண்ணணும், ஒரு என்ஜாய் ஹெல்த்தி லைஃப் அண்ட் ஹாப்பி ஹோமை வந்து கொடுக்குறது தான் எங்களோட கோல். ஓகே, the charity provides supports to pet owners who cannot afford private veterinary treatment, helps to find homes of unwanted animals. அன்வான்டாக ஒரு அனிமல்ஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு ஹோம் கொடுக்குறது மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிக் வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ், ஸோ அதை வந்து பாஸ் பண்ணுறது அவங்களோட வேலை அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு கேப்டன் வி சுந்தரம் அப்படிங்கிறவங்க தான் வந்து ப்ளூ கிராஸோட ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் வி சுந்தரம். ஓகே, ஸோ வந்து லார்ஜஸ்டான அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் வந்து சென்னையில் 1859 வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ he was an Indian pilot and அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட்டாகவும் வந்திருக்காரு, பைலட்டாகவும் வந்திருக்காரு. இந்தியாவை பொறுத்தளவுக்கு ப்ளூ கிராஸ் அப்படிங்கிறது வந்து லார்ஜஸ்டான ஒரு அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அவங்க வேரியஸ் பெட்டோட அடாப்டேஷன், அப்புறம் அனிமல்ஸோட ரைட்ஸ் அவேர்னஸ் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ ப்ளூ கிராஸ் இன் இந்தியா இஸ் ரிசீவ்ட் செவரல் இன்டர்நேஷ்னல் அண்டு நேஷ்னல் அவார்ட்ஸ். இவங்க வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ், நேஷ்னல் அவார்ட்ஸ் இதெல்லாம் கூட வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து என்டையர்லி வந்து வாலண்டரிஸ் வந்து லுக் பண்ணுற மாதிரி பார்த்துருக்காங்க. வாலண்டரிஸ் எல்லாமே இந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணலாம், பெட்ஸோட வெல்ஃபேருக்காக போராடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினான ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா கிண்டி, சென்னையில் வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா எல்லா அமெனிட்டிஸும் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ், ஷெல்டர்ஸ், ஆம்புலன்ஸ் சர்வீஸ், அனிமல்ஸோட பர்த் கண்ட்ரோல்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஷெல்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணது, ரீஹோமிங் வந்து கொடுக்குறது, ப்ளஸ் அடாப்டேஷன், அனிமலோட பர்த் கண்ட்ரோலை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு போகிறது, ஹாஸ்பிட்டல்ஸ், அனிமல் டிஸ்பெண்டன்சரி, அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் சர்வீஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறாங்கன்ட்ருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா CPCSEA பற்றி பார்க்கலாம். CPCSEA மீன்ஸ் த கமிட்டி ஃபார் த பர்பஸ் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் அனிமல்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாச்சுரேட்டரி கமிட்டி தான். எதுக்கு கீழே வரதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி ஆஃப் அனிமல்ஸ் ஆக்ட் 1960. ஸோ அதுக்கு கீழே வந்து வரது அந்த CPCSEA. ஸோ இட் ஹேஸ் பீன் ஃபங்க்ஷனிங் இன் 1991லேருந்து ஃபங்க்ஷனிங் ஆகுது. ஸோ இவங்க என்ன இன்ஷூர் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் அப்படிங்கிறது வந்து அன்னெசரியான சஃபரிங்ஸ் எதுக்குமே வந்து நம்ம சப்ஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட கோலாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா டு அவாய்ட் அன்னெசரி பெயின் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எக்ஸ்பெரிமெண்ட். அது எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து கொண்டுட்டு போகிறாங்கன்னா அது வந்து எந்த ஒரு சஃபரிங்ஸ்க்கும் வந்து ட்ரீட் ஆகக்கூடாதுன்றாங்க. டு ப்ரமோட் த ஹியூமன் கேர் ஆஃப் அனிமல்ஸ் யூஸ்ட் இன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், டு ப்ரொவைட் த கைட்லைன்ஸ் ஃபார் அனிமல் ஹவுசிங், ப்ரீடிங், அதோட மெயின்டெனன்ஸ், ஸோ இதெல்லாத்துக்கும் ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறது. தென் பார்த்திங்கன்னா ஹியூமன் கேர் ஆஃப் அனிமல்ஸ் வந்து பயோமெடிக்கலில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து டெஸ்டிங், பிஹேவியரல் ரிசர்ச் டெஸ்டிங் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. தென் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்க்கும்போது அப்ரூவல் ஆஃப் அனிமல் ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்ரூவல் இருக்கணும், ப்ளஸ் பர்மிஷன் ஆஃப் கண்டக்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அதாவது அனிமல்ஸ் ரிசர்ச் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ப்ராப்பரான பர்மிஷன் வந்து வாங்கணும். அடுத்து வந்து ஆக்ஷன் அகேன்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் கேஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்டு வயலேஷன் வந்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். Then registration of establishments conducting animal experimentations or breeding of animals for its purpose. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், ஸோ எந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். அப்புறம் அனிமல்ஸோட ப்ரீடிங் இதுக்கெலாம் வந்து என்னென்ன பர்பஸ், ஸோ இதெல்லாமே வந்து இருக்கணும்னு இருக்காங்க. ஓகே.